கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 7:31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். போதமா இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்கள் உலகத்தை என்ன பண்ணுறாங்க? உலகத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ அந்த அனுபவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணுமா? தகாத விதமாய் அதை உலகத்தை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தை அனுபவிக்கிறாங்க, அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் தகாத விதமாக என்ன பண்ணக்கூடாது? அனுபவிக்கக்கூடாது. தகாத விதமாக உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தில் வாழுறோம். உலகத்தில் நமக்கு குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, நல்ல ஆகாரம் இருக்குது, நமக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங், எல்லா விதமான ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதில் தகாத விதமாய், அப்போ தகாத விதமாயின்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஒரு காரியம் இருக்கும். என்ன இருக்குது? தகுந்தபடி, நம் சரியானபடி இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உலகத்தில் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவன் மனைவி என்கின்ற ஒரு இல்லற வாழ்க்கை குடும்பத்தில் உலகத்தில் வாழுகிறோம். அந்த கணவன் மனைவியாய் வாழக்கூடியவர்கள் மனைவி கணவனை விட்டுட்டு, கணவன் மனைவி விட்டுட்டு அவங்க வேறொரு தவறான உறவு கொண்டு வாழுறாங்கன்னு சொன்னாக்கா அது என்ன வாழ்க்கை? தகாத விதமான ஒரு வாழ்க்கை. நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதனையில் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். ஆனால் அதையும் மீறி மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து, மற்றவர்களிடத்திலிருந்து அபகரித்து, ஒருவேளை அவன் குடும்பத்தை நடத்துகிறவனாய் மனுஷன் காணப்பட்டால் அது தகுந்த ஒரு காரியமாக இருக்குதா? அப்போ தகாத விதமாக என்ன பண்ணுறான்? அனுபவிக்கிறான். அப்போ நமக்கு தெரியும் எது ஒரு தகுந்த ஒரு காரியம், எது ஒரு தகாத ஒரு காரியம் என்று நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து, உலகத்தில் பிறந்து உலகத்தில் வாழ்கிற நம்ம உலகத்தை அனுபவிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை தகுந்த முறையில் நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அது எந்த விதத்திலும் தகாத விதமாக என்ன பண்ணக்கூடாது? நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரசங்கி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போதோ, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? எங்க இருக்குதான் உலகம்? நம்ம உள்ளத்தில் இருக்குதான். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செஞ்சிருக்கிறாரு. நமக்கு வெளிச்சத்தையும், நமக்கு இருளையும், நமக்கு பகலையும், நமக்கு இரவையும், நமக்கு நல்ல ஆகாரங்களையும், நமக்கு நல்ல புசிப்பதற்கு நல்ல இறைச்சிகளையும், தானியங்களையும், மச்சங்களையும், நாம் உடுத்திக் கொள்வதற்கு நல்ல உடைகள் நமக்கு தயாரிப்பதற்கு எல்லா ரீதியிலும் நமக்கு சகலத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்.
உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? உலகத்தில் உள்ளத்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பொழுதும் எழுந்துக்கும் போதுவே இன்னைக்கு இதை செய்யணும், இன்னைக்கு இங்கே போகணும், இன்னைக்கு அங்கே போகணும், இன்னைக்கு நமக்கு அந்த வேலை இருக்குது, இன்னைக்கு அவங்கள போய் பார்க்கணும், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகணும். ஒரு பிளானிங், ஒரு திட்டம். உலகமானது, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன இருக்குது? நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், காலையில் 7:30 மணிக்கு ஆராதனை. அப்போ ஒவ்வொரு காரியமும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்மளுடைய பிளானிங், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணுது? எல்லாமே காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய நம்ம அதை சரியான விதத்தில், தகுந்த விதத்தில், அது ஒழுங்கான ஒரு முறையில் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதோ ஒன்றும் கொண்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. பிரசங்கி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12, 13, 14, 15 அந்த வசனத்தை கொஞ்சம் வேகமாய் படிங்களேன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. நல்லா கவனிங்க. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். பொருள் பெருகினா அதை தின்கிறவர்களும் பெருகுறாங்க. அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். வேலை செய்கிறவன் கொஞ்சமா புசித்தாலும் அதிகமா புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமா இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. செல்வனுடைய பெருக்கோ அதை என்ன பண்ணாது? அவனை தூங்க ஒட்டாது. அல்லேலூயா. போதுமா? செல்வனுடைய பெருக்கோ அதை என்ன பண்ணாது? தூங்க ஒட்டாது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதும் இல்லை. வேலை செய்கிறவன் கொஞ்சமா புசித்தாலும் அதிகமா புசித்தாலும் அவனோட நித்திரை எப்படியா இருக்குமா? இன்பமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உழைச்சி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவன் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட, இல்லை அதிகமாக சாப்பிட்டா கூட, அவனுடைய தூக்கம், அவனுடைய நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமாக இருக்குமா? அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் என்ன பண்ணுறது இல்லையா? திருப்தி அடைவதும் இல்லை. எல்லாம் மாயை. எல்லாம் என்னதுங்க? மாயை. இன்னொரு சம்பவத்தில் பார்க்கும்போதோ, நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் திரும்பி போனான், தன் பிரயாணத்தினால் அவன் பலன் ஒன்றும் இல்லை. பிரசங்கில சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கொஞ்சம் எடுத்துங்க படிங்களேன். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுது, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் என்ன பண்றதில்ல? எடுத்துக்கொண்டு போவதில்லை. தன் பிரயாசத்தின் பலனை ஒன்றும் என்ன பண்ண போறதில்ல? ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உலகத்தை அனுபவிக்கிறவர் தகுந்த விதமாக அனுபவிக்கணும், அதை தகாத விதமாக என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, யாக்கோபு என்கின்ற ஒரு பரிசுத்தவான் தேவ மனுஷன் அவர் சொல்லும்போது சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்தை அதிகமாக சிநேகிக்கிறது, உலக காரியங்களை அதிகமாக சிநேகிக்கிறது, உலக தேவனை காட்டிலும் நம்முடைய வீட்டை குடும்பத்தை காட்டிலும் அன்பான கர்த்தருடைய உலக பிரகாரமாக இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு காரியம், அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 1லிருந்து 10 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும்
கொள்ளாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். போதுமா? வீட்டில் முதல்ல மீதியெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரொம்ப அழகாய் சொல்லுகிற வார்த்தை, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். என்னதுங்க? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் தேவனுக்கு என்னதுங்க? தகாத விதமாக உலகத்தை சிநேகிக்கிறாங்க. தகாத விதமாக உலகத்தில் அனுபவிக்கிறாங்க. தவறான விதத்தில் உலகத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமான அது பகை என்று சொல்லப்படுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நம்ம உலக சிநேகம் எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லார் பேக்கெட்லையும் இருக்குது. என்னதுங்க? உலக சிநேகம் என்ன இருக்குது? எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லார் பேக்கெட்லையும் இருக்குது, எல்லார் வீட்லையும் இருக்குது. என்னது? என்னது? செல்போன். இன்னைக்கு செல்போன் இல்லாமல் ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது? சரியான தூக்கம் வராது. செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு சரியான சாப்பாடு, பசி எடுக்காது. செல்போன் இல்லைன்னா மனம் ஒரு அமைதியாக இருக்காது. செல்போன் இல்லைனாக்கா நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது, 3 நாளைக்கு வீட்டுக்கு வருது, நீங்கள் மற்ற காரியங்களை செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்? வைத்தியம் முச்சது போல் இருக்குதுயா. இன்னைக்கு அவசியம்தான், செல்ஃபோன் அவசியம்தான், பேசுறதுக்கு அவசியம்தான். ஒரே ஒரு நிமிஷத்தில் அடுத்தது நிமிஷமே என்ன பண்ணுதுனாக்கா பணம் பரிமாற்றம் பண்ணுறோம். பணம் என்ன பண்ணுறோம்? ஒரே நிமிஷத்தில் பணம் பரிமாற்றம் நடக்குது, தவறு இல்லை. ஒரே நிமிஷம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் தகவலை தெரிவிக்கிறோம். மெசேஜ் என்ன பண்ணுறோம்? ஒரே நிமிஷத்தில் அனுப்புகிறோம். அது தகவல் தொடர்பு உடனே போகுது. நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை தகாத விதமாய் உலக சிநேகமானது தகாத விதமாக என்ன பண்ணுது? குழந்தையிலிருந்து ஆண்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த பகை எங்கே ஆரம்பிக்குதுன்னா உனக்குள்ளேருந்து ஆரம்பிக்குது, உன் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது, உன் கையிலேருந்து உன் பேக்கெட்லேருந்து என்ன பண்ணுது? அது ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், சபை மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த செல்போனை நம்ம வச்சுக்கணும் என்ன பண்ணுறோம்? அது படாத பாடுபடுது. என்னதுங்க? அது படாத பாடுபடுது. திடீர்னு என்ன ஆகிடுது? அது ஹேங் ஆகிடுது. திடீர்னு அது அவுட் ஆஃப் ஆர்டர். திடீர்னு அது ஒர்க் ஆகாமல் போயிடுது. டச் ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் போயிடுது. என்ன பண்ணுறது? அதுக்கு வாய் இல்லை பேசுறது, அதுக்கு அழ முடியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்காதீங்க, தகுந்த விதமாய். ஏன்னா உலகத்தை தேவன் தான் படிச்சிருக்கிறாரு. சகலத்தையும் நேர்த்தியாய் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாத்தையும் நேர்த்தியாக படிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அதை தகுந்த விதமாய், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தகுந்த விதமாய் அனுபவிங்க, தகாத விதமாக அனுபவிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். செல்போன் ஒரு எக்ஸாம்பிளுங்க. இது போல் உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், நட்பு என்ற ரீதியில் பார்க்கும்போது பல தவறான காரியங்கள். சினிமா துறை என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா துறையில் தகாத விதமாக மனுஷன் என்ன பண்ணுறான்? எவ்வளோ பேர் என்ன பண்ணுறான்? யாரோ சம்பாதிக்கிறான், யாரோ கோடீஸ்வரனா இருக்கிறான், யாரோ ஒருத்தன் நடிக்கிறாங்க. ஆனால் அதற்காக ராவும் பகலும் இவன் படுற பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா? இவன் தூக்கம் இல்லாமல்
அவன் வறுமையில் கஷ்டத்தில் கடனை உடனே வாங்கி அவன் பேனர் வைக்கிறதும் போஸ்ட் அடிக்கிறதும் அவன் பால் அபிஷேகம் பண்ணுறதும் மனுஷனை ஒரு கடவுளை போல சித்தரித்து தகாத விதமாய் இந்த உலக சந்தோஷத்திற்காக உலக மகிழ்ச்சிக்காக தகாத விதமாய் அனுபவிக்கணும்னு சொல்லி தன்னை வருத்தி கொள்கிறான். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. காலையில் டிக்கெட் சினிமா ஃபஸ்ட்டு தேட்டரில் ஓப்பன் பண்ணுறான், ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் ராத்திரி போய் என்ன பண்ணிடுறான், முதல்ல போய் நிற்கிறான், முதல் லைனில் போய் நிற்கிறான். ஜன கூட்டம் அப்படியே மெர்ச்சிக்கின்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் கூட பரவாயில்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு நல்லா தெரியுங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக தானே பண்ணியிருக்கிறாரு. எதெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அதை தகுந்த விதமாக என்ன பண்ணுங்க, உலகத்தை அனுபவிங்க. உலகத்தை தகாத விதமாக என்ன பண்ணாதீங்க, அனுபவிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு 1:27 சொல்லுது பாருங்களேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு, நல்ல கவனிங்க, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. உலகத்தால் கரைபடாதபடி நம்ம என்ன பண்ணணுமா, தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது. உலகத்தில் வாழுறோம். உலகத்தை நம்ம எப்படி தகுந்த விதமாய் அனுபவிக்கணும், தகாத விதமாய் நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாய் அல்ல. அப்படி தகாத விதமாய் ஒரு மனுஷன் உலகத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் அவன் என்னன்னா தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான். என்னதுங்க, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது. நம்ம இங்கெல்லாம் சபையில் உட்காந்துன்னு இருக்கிறோம். நான்லாம் யாருங்க, நான் சுத்தமான பக்தி உள்ளவங்க. நான் யாருங்க, நான் ரொம்ப சுத்தமான பக்தி. நான் கரைபடாதபடி, இந்த உலகத்தால் கரைபடாதபடி என்னை காத்து கொண்டிருக்கிற நான் சுத்தமான பக்தி உள்ளவன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நான் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தை நான் தகுந்த விதமாக தான் நான் அனுபவிக்கிறேன். அது நேரமாக இருக்கட்டும், அது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா காரியங்களையும் நான் தகுந்த விதமாக நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறது, அதுதான் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்குதா, மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது. உன்னை உலகத்தில் கரைபடாதபடி நீ காத்து கொட்டினா அது தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுலாம், சுத்தமான பக்தியாக இருக்குதா. மாசில்லாத சுத்தமான பக்தி. எப்படிங்க, மாசில்லாத சுத்தமான பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகத்தில் அதுக்கு முன்னாடி 1 யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15 17 வரைக்கும் படிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் நல்ல கவனிங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், நீங்க உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நம்மிடத்தில் என்ன இல்லை, பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ரொம்ப அழகாய் சொல்றாரு. உலகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூறுகிறது. உலகத்தில் நிறைய விசுவாசிங்க உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறாங்க. என்ன அன்பு கூறுறாங்க, இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போனோம், இன்றைக்கி ஓய்வு நாள், இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி மாத்திரம் இல்லை,
எத்தனையோ ஓய்வு நாள், எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை, எத்தனையோ ஆராதனைக்குரிய காரியங்கள். நம்ம உலகத்தின் மேலே அன்பு கூறுறதுனால தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பு நமக்கு என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம போக வேண்டிய நிகழ்ச்சிக்கு தான் நம்ம போகணும். நாம் யாரை போய் உலக மக்களை கனப்படுத்தணுமோ அவங்கள தான் கனப்படுத்தணும். உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் போய் நம்ம செய்யணும். உலகத்துக்கு தான் முதல் இடம், ரெண்டாவது நமக்கு தேவனுக்கு ரெண்டாவது இடம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் உண்டு. ஐயா நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லையான்னு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து யாருக்கு தெரியும்? பாஸ்ட்டுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தினால் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். அது என்ன பண்ணோம்? ஒழிந்து போயிடும். எல்லாம் மாயை தான். உலகமும் மாயை தான். உலகத்தில் பார்க்குற அத்தனை காரியங்களும் மாயை தான். அதை நீ அன்பு கூர்ந்து நீ தேவனுக்கு விரோதமான ஒரு பகைஞனாக இருக்கிறது அதை காட்டிலும், அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உலகமும் அதன் ஆசைச்சு ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அவருடைய விருப்பம் என்ன? உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்காத, உலகத்தை தகுந்த விதமாக அனுபவி. உலகத்தில் நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன், உலகத்தில் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், அதை நீ தகுந்த விதமாக உலகத்தை அனுபவி. அல்லேலூயா. இந்த உலகத்தை அன்பு கூறாத, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. தேவனிடத்தில் அன்பு கூறு. உலகத்தின் மேல் அன்பு கூறாத. நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தினா உனக்கு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் மேல் அன்பு கூர்ந்தா நீ தேவனுக்கு விரோதமான பகைஞனாய் மாறுகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அந்த விருப்பத்தின்படி நம்ம செய்கிறவங்க என்றென்றைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமழை சொரிந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் என்னதுங்க? கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவன் அவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அவன் கட்டப்பட்டு அவன் உறுதியாய் காணப்படும் போதோ இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய மாயான காரியங்கள் ஒருபோதும் நம்ம எந்த விதத்தில் என்ன பண்ணாது? நம்மை பின்னுக்கு தள்ளாது. நம்ம எந்த விதத்தில் நம்ம அடிமைப்படுத்தி தேவனை விட்டு தூரம் கொண்டு போக முடியாது. தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. ரொம்ப அழகாய் சொல்றாரு பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, இந்த பிரபஞ்சம்னா என்ன தெரியுங்களா? உலகம். இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அல்லேலூயா. பகுத்தறியத்தக்கதாக, பகுத்தறியணும். இந்த உலகத்தில் எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டது, எதனால் நமக்கு ஆசீர்வாதம், எதனால் நமக்கு சாபம், எதனால் நமக்கு மோட்சம் நித்திய ஜீவன், எதனால் அழிவு, எதனால் நரகம், பகுத்தறியக்கூடிய அறிவை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகுத்தறிவாளர், பகுத்தறியக்கூடியவர்கள், நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடியவர்கள். நம்மளாம் யாருங்க? நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடியவர்கள். அப்போ உலகத்தினுடைய காரியம், உலகத்தில் இருக்கிற காரியம்
எது தகுந்த காரியம், எது தகாத காரியம் பகுத்தறியக்கூடியவர்கள். சில கர்த்தருடைய பிள்ளைங்க இருப்பாங்க, சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிங்க திருவிருந்து என்ன பண்ணுவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வாரம் வரமாட்டாங்க, ஒரு சில மாதம் வரமாட்டாங்க, ஒரு சில வருஷம் வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாக்கு அடிமையாக இருப்பாங்க. எதுக்கு அடிமையாக இருப்பாங்க? டாஸ்மாக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்போ இது தகுந்த ஒரு காரியமா? அப்போ அவங்க பகுத்தறிந்து அவன் மனுஷன் வாழுறானா? அன்பான கர்த்தருடைய பிள்ளையா, தேவன் நமக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவை கொடுத்துருக்கிறாரு, சிந்தனையை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாம, என்னதுங்க, உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாம வேஷம் போடுற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேஷம் போடுற வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 1ஆம் தேதி எந்த காரணத்தினாலும் இன்னைக்கு திருவிருந்தே கொடுக்க மாட்டேன். ஜனவரி 1ஆம் தேதி எந்த காரணத்தினாலும் திருவிருந்தே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு பார்க்கும்போதோ உலகத்தில் ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் தகாத விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுறாங்க. நான் உணர்ந்து தான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை மிஸ்டேக் நடந்திருக்குது. பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தருகிறவர்களா இல்லைங்க. சபைக்கு வருகிறவங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்க, பயபக்திக்குரியவர்களாய், பகுத்தறியக்கூடியவர்களாய், இந்த உலகத்தை தகுந்த விதத்தில் நாம் வாழக்கூடியவர்களாய், தகுந்த விதத்தில் உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடியவர்களாய், அனுபவிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நினச்சா நமக்கு வேண்டியதுன்னா எடுத்துக்கலாம், நமக்கு வேண்டாம்னா தேவைன்னு தூக்கி போட்டுடலாம். நம்ம விருப்பம்தான், நம்ம எண்ணம் தான், நம்ம சிந்தனை தான், நம்ம போக்கு தான், நம்ம வழி தான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. தேவ பிள்ளைகளை பகுத்தறிந்து இந்த உலகத்தை நாம் என்ன பண்ணோம், தகுந்த விதத்தில் உலகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாய், உலகத்தில் வாழக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைங்க. உலக பிரகாரமாய் எனக்கு அவர் தான் தலைவர், எனக்கு இவர் தான் தலைவர், நான் அவருக்கு பின்னாடி போவேன், நான் இவருக்கு பின்னாடி போவேன், அவருக்கு போய் நான் போஸ்ட் ஓட்டுவேன், அவருக்கு போய் நான் கொடி பிடிப்பேன், அவருக்கு நான் கோஷம் போடுவேன், அவருக்கு நான் குரல் கொடுப்பேன். இல்லை, வேண்டாம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் நாம் ஒத்த வேஷம் தெரிய வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனுபவ ரீதியாக சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். நான் பணிபுரிகிற இடத்துல தொழிற்சங்கங்களில் வந்து நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வழி நடத்துங்க, நீங்கள் ரொம்ப அனுபவசாலி. அப்பா சாமிங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு எந்த பொறுப்பும் வேணாம், எனக்கு எந்த பதவியும் வேணாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு பகுத்தறிவக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், வாலிப தம்பிங்க, எந்த விதத்திலையும் சினிமா துறைக்கோ அரசியல் துறைக்கோ தயவுசெய்து உங்கள் உழைப்பையோ உங்கள் நேரத்தையோ உங்கள் பணத்தையோ வீணாக்காதீங்க. கர்த்தருக்காக, இயேசுவுக்காக உங்கள் நேரத்தை, உங்கள் உழைப்பை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காக செலவழிங்க. அதற்குரிய ஆசீர்வாதத்தை இம்மையிலையும் மறுமையிலையும் நீங்கள் சுதந்தரிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க. 23, 24, 25 படித்து பாருங்களேன்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நம்ம அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். போதுமா? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். அழிவுள்ள வித்தினால் அல்ல. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்து, ஜீவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால தான் நம்ம மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிறந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான் என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கிறவர்களாய் அல்ல, உலகத்தை தகுந்த விதமாய் அனுபவிக்கக்கூடியவர்களாய் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வசனமானது நம்ம என்ன பண்ணியிருக்கிறதுனா ஜெனிப்பித்திருக்கிறது. அல்லேலூயா. நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ நல்லவன், ரத்தத்தினால நான் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிச்சிருக்கிறேன், உன்னை புது மனுஷனா மாற்றிருக்கிறேன், நீ எனக்குரியவன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு உரிமை, நீ என்னுடைய பிள்ளை. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிப்பதற்காக அல்ல, உலகத்தை தகுந்த விதத்தில் நாம் வாழ்வதற்கு, உலகத்தை தகுந்த விதத்தில் அனுபவிப்பதற்கு நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கே ஒரு ஆர்டர் போட்டார். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஆர்டர் போட்டார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்க, அதை புசித்தீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீங்க. அன்றைக்கே ஆர்டர் போட்டார். தேவ பிள்ளைகளை பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப பார்வை ரொம்ப செழிப்பாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம எல்லாமே என்னவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். சிம்சன் சொல்கிறான், என் கண்ணுக்கு எப்படிப்பட்டவா? என் பார்வைக்கு, என் கண்ணுக்கு ரொம்ப இனிமையானவள், அழகுள்ளவள். வேணாப்பா, ஆபத்துப்பா. நீ எது கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நினச்சின்னா அது உனக்கு ஆபத்தாக இருக்கும். அதான் யோபு சொல்லுவார் 31:1, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? அல்லேலூயா. கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும். படிச்சோம் இல்லையா? கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை. வேணாங்க. நம்மை கர்த்தர் ஜெனிப்பித்திருக்கிறார், நம்மை புதுப்பிச்சிருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுமா வந்திருக்குது? அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புல்லும் உலர்ந்துடும், பூவும் உதிர்ந்துடும். புல்லும் இருக்காது, புல்லினுடைய பூவும் இருக்காது. எல்லாம் மாயை, எல்லாம் போயிடும். நிறைய பேர் நினைக்கிறான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிப்போம். உலகத்தை என்ன பண்ணுவோம்? நல்லா அனுபவிப்போன்னு சொல்லி என்ன பண்ண, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கடைசியில் அனுபவிக்க போகிறான். அனுபவி ராஜா அனுபவி. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணேன், நான் எவ்வளோ சத்தியத்தை சொன்னேன், எத்தனையோ நீ செய்தியை கேட்ட, அதெல்லாம் கேட்டு கூட நீ மனம் திரும்பலை. நீ என்ன பண்ண? உலகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அனுபவிச்ச. தகாத விதமாக உலகத்தில் வாழ்ந்த. இப்போது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது கந்தகம் எரிகிற கடலாகிய அதில் நீ பங்கடையும் போதோ அப்போ அனுபவி ராஜா அனுபவி. ஐஸ்வர்வான் சொல்கிறான், ஐயோ நான் நரக வேதனைப்படுறேன், அக்கினியில் ரொம்ப வேதனைப்படுறேன், என் நாக்கு வறண்டு போகுது.
கர்த்தருடைய பிள்ளைய உலகத்தை தகாத விதமாக அனுபவிச்சா அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது. அனுபவி ராஜா அனுபவின்றது போல் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம், வேதனைப்படக்கூடிய ஒரு காலம் இருக்குதுங்க. உலகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பகுத்தறிவு, கர்த்தர் கொடுத்துக்கிற ஞானம், அந்த சிந்தனை, அதுக்கு நமக்கு சரியான விதத்தில் நம்ம உலகத்தை அனுபவிச்சா, சரியான விதத்தில் உலகத்தில் நம்ம வாழ்ந்தா அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிப்போம். அல்லேலூயா. அதுக்குரிய மகிமையான நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1:4. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னதுங்க? அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, என்ன பிரபஞ்சம்? பொல்லாத பிரபஞ்சம். தேவ பிள்ளைகளை, உள்ளத்தில் நல்லதும் இருக்குது, உலகத்தில் கெட்டதும் இருக்குதுங்க. என்ன இருக்குது? உலகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உலகத்தில் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. உலகத்தில் நல்லவனும் இருக்கிறான், துன்மார்க்கனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். உலகத்தில் நீதியும் இருக்குது, உலகத்தில் அநீதியும் இருக்குது. எல்லாமே உலகத்தில் இருக்குது, கடந்து இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லும் போது சொல்கிறாரு, அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்குங்க? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் நமக்காக பிதாவுடைய சித்தத்தின்படி என்ன பண்ண இருக்கிறாரு? நம்முடைய பாவத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் வாலிப வயசில் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பல பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். பல தவறான பாவ பழக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், நண்பர்கள் எனக்கு அதிகமாக இருந்தாங்க. நான் நேரத்தை வீணாக்கி இருக்கிறேன், பணத்தை வீணாக்கி இருக்கிறேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகத்தை தகாத விதமாக அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள். ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பின்பு, இதெல்லாம் உலகத்தில் தகாத காரியம், இதுதான் உலகத்தில் ஒரு தகுந்த காரியம், இந்த வழியில் தான் அவன் நடக்கணும், இந்த பாதையில் தான் போகணும், இதுதான் நமக்கு போதிக்கிறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வழியில் வரும்போதோ இது மிகுந்த ஒரு பலன், ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் காணப்படுறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, அழிவில்லாத ஜீவ வார்த்தை, அவருடைய சத்தியம், அவருடைய வித்துனாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, பிதாவுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு அவரை ஒப்பு கொடுத்துருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, நம்மை விடுவிக்கும்படி, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசு இந்த உலகத்தில், கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆமென். 2வது, அது மாத்திரம் இல்லை, அவருடைய அழிவில்லாத வசனமாகிய, அழிவில்லாத வித்தினாலே, ஜீவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெனிப்பித்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காரியத்தை மறந்துடாதீங்க. 1 இயேசு கிறிஸ்து, 2வது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். நம்ம அவர் ரத்தத்தினால் புதுப்பிச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தையினால் நம்ம ஜெனிப்பித்திருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு உணவாய் கடந்து வருகிறது. அவருடைய சத்தியம் தான் நமக்கு உணவாய் கடந்து வருகிறது. அதுதான் நமக்கு போதனையாய், நமக்கு வழிகாட்டுதலாக என்ன பண்ணுது? நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி
கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு தேவன் வழியை காட்டி, பாதையை காட்டி, நமக்கு சத்தியத்தை சொல்லி, நம்மை போதித்து, நம்மை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டே போகிறாரு. அல்லேலூயா. உலகத்தில் தகுந்த காரியம் இருக்குது, தகாத காரியம் இருக்குது. ஆமாங்க, நம்ம தகுந்த வாழ்க்கை, தகுந்த ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்பட்டோம். தகாத காரியம், தகாத விதமாக உலகத்தை அனுபவிக்கிறவங்களாம் நம்ம வேணாங்க. தகாத விதமாக உலகத்தை அனுபவிக்கிறவங்களாம் வேணாம். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு ஒயின் ஷாப்புக்கு போகிற கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு சூதாடுற கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. சூதாடுறவங்க இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர கர்த்தருடைய எத்தனையோ பேர் பணத்துக்காக தவறான காரியங்களில், தவறான தொழில், தவறான முறையில் பணத்துக்காக ஈடுபடுறவங்க, வேலை செய்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, நம்ம சிறிய கூட்டமாக இருக்கலாம், சின்ன சபையாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்குற சத்தியம் அது புதுசாக காணப்படுது. ஆமென். அல்லேலூயா. முழங்கால் போடுவோமா? அல்லேலூயா. உலகமும் அதிலுள்ள ஆசை இச்சைகளோ அழிந்து போயிடும், மண்ணோடு மாய்ந்திடோ. உலகமும் அதிலுள்ள ஆசை இச்சைகளோ அழிந்து போயிடோ, மண்ணோடு மாய்ந்திடோ. மறவாதே மறவாதே மனிதனே, மறந்து போகாதே போகாதே மனிதனே. மறவாதே மறவாதே மனிதனே, மறந்து போகாதே போகாதே மனிதனே. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு செல்வதில்லை, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு செல்வதில்லை. மறவாதே மறவாதே மனிதனே, மறந்து போகாதே போகாதே மனிதனே. நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும்போதோ, இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கிறாங்க செல்வந்தருங்க, அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, எத்தனையோ மக்கள், மனிதர்கள் தகுந்த விதமாக அல்ல, தகாத விதமாக வாழுறாங்களே. இதில் கிறிஸ்துவங்க கூட, கர்த்தருடைய பிள்ளைங்க கூட, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கூட தகாத விதமாக நேரத்தை செலவழிக்கிறதும், பணத்தை செலவழிக்கிறதும், தன்னுடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை செலவழிக்கிறதும், கிறிஸ்துவங்க கூட அப்படி வாழுறாங்களேன்னு சொல்லி ஒரு பாரம் எனக்குள்ளே அழுத்துச்சுங்க. அந்த பாரம் என்னை அழுத்தினபடினால தான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் போதோ ஆண்டவர் இந்த வேத வசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்றைக்குமே மற்றவங்களுடைய பிரசங்கத்தை காப்பி அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். இந்த உலகத்தில் வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி வாழுற? இந்த உலகத்தை எப்படி நீ அனுபவிக்கிற? தகுந்த விதத்திலையா, தகாத விதத்திலையா? ஓ ஹல்லேலூயா. நீ எப்படி வாழ போற? இனி இருக்கக்கூடிய காலத்தில் நீ எப்படி வாழ போற? எவ்வளோ நாட்களையும், எவ்வளோ வருஷங்களையும், எவ்வளோ காலத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோமே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை காணப்படட்டும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல பிதாவே, நீங்க எங்களோடு பேசுறீங்கப்பா, நீங்க எங்களை உணர்த்துறீங்கப்பா, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா.
ஆண்டவருடைய வேத சத்தியங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு புதிதாய் எங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்குது ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ காலம் வாழுறோமோ, எவ்வளோ வருஷம் நாங்கள் இருக்கிறோமோ, ஆண்டவரே தகுந்த முறையில் இந்த உலகத்தை நாங்கள் அனுபவிக்க, ஒருபோதும் நாங்கள் தகாத விதமாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்களா அல்லப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த பகுத்தறிவு, நீங்கள் உங்கள் வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து, உங்களையே எங்களுக்காக கொடுத்து எங்களை போதித்து நடத்துறீங்கப்பா. எங்களை தெரிந்து கொண்டு நடத்துறீங்கப்பா. எங்களை ரட்சித்து நீங்கள் நடத்துறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு இந்த உலகத்தின் மேலே அல்லப்பா, உங்கள் மேலே எங்கள் அன்பு இருக்கணும் ஐயா. உங்கள் வார்த்தையின் மேலே எங்கள் அன்பு இருக்கணும் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தா ஆண்டவரே கசப்புகளும் வெறுப்புகளும் கோபங்களும் பிடிவாதங்களும் பகைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் சண்டைகளும் விரோதங்களும் அநேக தவறான காரியங்களும் மனுஷனுக்குள்ளே ஏற்படும்ப்பா. ஆனால் உங்கள் மேலே நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்கு பிரியமாய் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாய், உங்கள் சித்தத்தை நாங்கள் அறிந்து வாழக்கூடியவர்களாய், எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு நீர் ஆசீர்வதித்து சுகபலத்தோடு பாதுகாத்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தொடர்ந்து கர்த்தர் காத்து வழிநடத்தும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இருக்கிற எல்லா ஜெப ஊழியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழியத்தில் எங்களை பயன்படுத்துங்க. ஊழியத்தை நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நேரங்களையும் ஆண்டவரே உழைப்புகளையும் ஆனால் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியங்களுக்காக செலவழிக்க ஒவ்வொருக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.